ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கத்திரி செடியில் விழக்கூடிய லிட்டில் லீஃப் டிசீஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கத்திரி செடி பார்த்திங்கன்னா முழுமையாக அதனால் பாதிக்கப்பட்டது. இந்த லிட்டில் லீஃப் டிசீஸ் நோய் விழுந்துச்சினாலே அந்த செடி அதிலேருந்து மீளாது, அகற்றதான் வேண்டியது இருக்கும் தோட்டத்துலேருந்து. நீங்கள் பார்க்குற இந்த செடி பார்த்திங்கன்னா இதுவும் கத்திரி செடி தான். இது 4 மாத கத்திரி செடி. இந்த செடியில் இப்போ தான் அந்த லிட்டில் லீஃப் டிசீஸுங்கிற நோயோட சிம்டம்ஸ் அக்கறாக ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். பொதுவாக இந்த மாதிரி பிஞ்சு அப் சைடு வந்து தூக்கிட்டு இருக்காது. எந்த பிஞ்சு பிடிச்சாலும் லோ சைடாக தான் தூக்கிட்டு இருக்கும். அதாவது டவுன்வர்ட்ஸாக இருக்கும், கிரவுண்ட் லெவலில் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த பிஞ்செல்லாம் இந்த மாதிரி அப்பராக தூக்கிட்டு இருக்கு. இப்படி இருந்துச்சுனாலே இது இந்த மாதிரி லிட்டில் லீஃப் டிசீஸோட சிம்டம்ஸ் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதுக்கப்புறம் பூக்கிற எதுவுமே பிஞ்சு சரியாக பிடிக்காது. அப்படியே இதெல்லாம் பிஞ்சு மாதிரி இருந்தனாலும் இந்த பிஞ்சு வந்து வெள்ளை நிறத்தில் வராது. வெள்ளை கத்திரி எந்த நிறமாக இருந்தாலும் கத்திரி அந்த ரகத்தோட நிறம் வந்து கண்டிப்பாக வராது. ஒரு மாதிரி க்ரீன் கலரில் மாற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மாறிச்சுன்னா அதிலேருந்து வர காய் வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு செல்ல ஆகாது. இப்போ இந்த பூ பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து நார்மலான பூ. இந்த பூ பார்த்திங்கன்னா அந்த நோயால் அஃபெக்ட் ஆன பூ. இது நார்மலான பூ. இந்த இதழ்கள் வந்து நீட்டாக இருந்த மாதிரி இருக்கிறது வந்து அஃபெக்ட் ஆன பூ. டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கு. இந்த மாதிரி மொட்டுகள் வர ஆரம்பிச்சிருந்தாலே அந்த செடி அந்த தோட்டத்தில் வந்து அகற்றணும்னு அர்த்தம். எதனால் எப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நோய் வந்து ஒரு மோத் அப்படிங்கிற ஒரு பூச்சி மூலமாக தான் பரவும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்க. இன்கேஸ் இந்த மாதிரி இந்த லிட்டில் லீஃப் டிசீஸ் விழுந்துச்சு அப்படின்னா செடியை ப்ரன் பண்ணி விட்டு அதிலேருந்து ரிகவர் ஆகுமா, அந்த நோய் வந்து இருந்த இடம் தெரியாமல் போகுமா. ஏன்னா பொதுவாகவே கத்திரி செடியை வந்து ப்ரன் பண்ணி விட்டோம், எந்த செடினாலுமே ப்ரன் பண்ணி விட்டோம்னா புதுசாக நடுறதுக்கு ஏற்ற மாதிரி அது வளரும். எந்த நோய் இருந்தாலும் அதிலேருந்து மீண்டு வளரும். கொஞ்சம் ரிகவர் ஆன மாதிரி இருக்கும். புதுசாக அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் எல்லாமே செடி தக்க வச்சுக்கிட்டு வளரும். அதனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை நம்ம ப்ரன் பண்ணி விட்டு பார்க்க போகிறோம். ப்ரன் பண்ணும்போது எந்த செடியை ப்ரன் பண்ணாலுமே பொதுவாக கத்திரி செடியில் எந்த ரகத்தை ப்ரன் பண்ணாலுமே தரையிலேருந்து ஒரு அடி, மேக்ஸிமம் 1 அடி, 1/2 அடி வரக்கூட விட்டுக்கணும். எதனாலலாம் 1/2 அடி விட்டுக்கிட்டோம்னா தரையிலேயே ரொம்ப படர்ந்த மாதிரி இருக்கும். இதை 1 அடி விட்டால் செடி கொஞ்சம் உயர்ந்துருக்கும். மூட்டுக்குள்ளே களை விட்டுறதுக்கு, உரம் போடுறதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். வெட்டும்போது இலைகளையும் சேர்த்து வெட்டி விடுறது நல்லது. அதனால எல்லாமே புது பிரான்ச்சஸாக அக்கறாக ஆரம்பிக்கும். இப்போ செடியை வெட்டியாச்சு. அடுத்து இதில் இருக்க இலைகளையும் வெட்டி போட போகிறோம். இந்த மாதிரி இலைகள்லாம் அந்த தளிர் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி வெட்டுறதும் பெஸ்ட்டு. இப்போ செடியை வெட்டி 5 நாட்கள் ஆயிடுச்சு. சின்ன அரும்பு வந்திருக்கு. ஆனாலும் இந்த அரும்பு அதே நோயில் தான் இருக்குது. பாருங்கள், எடுத்த மொட்டு கூட அதேமாரி அந்த நோயில் அஃபெக்ட் ஆன செடி அப்படியே இருக்குது, மொட்டு கூட. ஸோ இந்த மாதிரி ஆகிறதுல பூச்சி ஏதாவது கடித்து இன்னொரு செடியை கடிக்கும்போது அதுக்கும் இது தொத்தப்படும். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் தோட்டத்தில்.